ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் ஆக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி எரர்கூரில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம மொபைல்ஸ் பற்றி தான் பார்ப்போம். மொபைல்ஸில் சாஃப்ட்வேர் பொறுத்து எப்படி, மொபைல் எப்படி ரெடி பண்ணுறது, ஹார்ட்வேர் எப்படி, சாஃப்ட்வேர் எப்படின்னு நிறைய பார்த்துருப்போம். நம்ம அது மட்டும் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறதில்ல, இந்த ஹேக்கிங் வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி ஹேக்கிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரதர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, டார்க் வெப் பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்காக இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். டார்க் வெப்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது, அவ்வளோதான். இப்போ வந்து 2 வெப் இருக்குது. இது டார்க் வெப்னு சொல்லுவாங்க, டீப் வெப்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். சர்ஃபேஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா கூகுள், யாகு அப்படிலாம் சின்னதாக யூஸ் பண்ணுவோம். எதனா ஒரு வெப்சைட், அந்த வெப்சைட்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான ரிசல்ட் தரும். பட் ஆனால் எல்லா ரிசல்ட்டுமே தந்துடாது. இப்போது 100% இருக்குன்னா அதில் 15% மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வரும். ஆனால் மீதி இருக்கிற 85% பார்த்திங்கன்னா டீப் வெப்பில் தான் இருக்கும். அது டீப் வெப்னா என்ன ஜி அப்படின்னு கேட்கலாம். டீப் வெப்னா பார்த்திங்கன்னா அதை நம்ம நார்மலாக ஆக்சஸ்லாம் பண்ண முடியும். இப்போ நார்மலாக கூகுள், யாகு அந்த ப்ரௌசர் வச்சுலாம் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த சர்ச் இன்ஜின்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு நம்ம ஒரு தனியாக பர்டிகுலராக ஒரு ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் என்னென்னா ஆன்லைன் ப்ரௌசர்னு சொல்லுவாங்க. நான் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். டோர்னு சொல்லுவாங்க, டிஓஆர்னு இருக்கும். இதை வச்சு தான் நம்ம அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து எப்படின்னா எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகும். விண்டோஸ்க்கும் இருக்குது, மேக்குக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலி நெக்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி ஹேக்கிங் இதெல்லாம் பார்த்துக்கும் போது நம்ம காலி நெக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நம்ம காலி நெக்ஸ் யூஸ் பண்ணுறோம். விண்டோஸ் இருக்குது, விண்டோஸும் காலி நெக்ஸும் ஒன்று தானே. அது பார்க்கும்போது விண்டோஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குமே யூஸ் பண்ணுறது. காலி நெக்ஸ்னால் ஃபுல்லாகவே ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருக்கும், கோடிங் அடிக்கிற மாதிரி இருக்கும். எதுக்கு விண்டோஸில் யூஸ் பண்ணாமல் நம்ம காலி நெக்ஸ் ஹேக்கிங்கில் யூஸ் பண்ணுறோம் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது விண்டோஸ்லாம் ஈஸியாக நீங்கள் எப்படின்னா க்ளோஸ் பண்ணிடலாம். எதனா ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை எதனா வைரஸோ ஈஸியாக இன்ஜெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா அது ஈஸியாக ரன் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் காலினெக்ஸ்னு எடுக்கும் போது அதில் ஈஸியாக வைரஸ் வந்து போகாது, அதாவது எடுத்துக்காது. அது இருந்தாலும் நம்ம ஈஸியாக அதுலேருந்து டெலீட் பண்ணிடலாம். ஆனால் விண்டோஸ்னால் அப்படி கிடையாது. ஈஸியாக இன்ஜெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து அதை தெரியாத மாதிரி பார்த்துக்கலாம். பேட்ச் நிறைய பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் காலினெக்ஸில் அப்படி இருக்காது. உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா செக்யூராக இருக்கும். ஸோ எல்லாமே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அதில் புதுசாக ஏன்னா ஒரு ஃபைல் இருந்தால் கூட எல்லாமே ஓப்பனாக இருக்கும். அதில் நீங்கள் காலினெக்ஸ் பார்க்கும்போது ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. ரீசனாக அது எல்லாமே ஓப்பனாக இருக்கும். எது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கே பர்டிகுலராக தெரியும். ஏன்னா நீங்கள் எல்லாமே கோடிங் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம நார்மலாக டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம் பார்த்தீங்களா விண்டோஸில், அந்த மாதிரி இருக்காது. ஃபுல்லாகவே நம்ம கோடிங்கில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கோடிங்னா ரொம்ப கஷ்டமான இல்லை, சும்மா நார்மல் 2 ஸ்டெப்பு மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும். மோஸ்ட்லி நம்ம அதே ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த டார்க் வெப்பில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப டீப்பாலாம் போக வேணாம், லைட்டாக ஷார்ட்டாக முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராணுவம் இருக்குதுல்ல, ராணுவம் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிலேட்டட் இந்த வெப்பன்ஸ், சம் ட்ரக்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டார்க் வெப்பில் தான் வந்து அவங்க கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க கூகுள், யாகுல ஏன் பண்ண மாட்டாங்கன்னா ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் யார் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த டார்க் வெப்பில் பார்த்தீங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது. அனானிமஸ்னு சொல்லுவாங்க, அதாவது யார் போட்டாங்க, யார் போஸ்ட் பண்ணாங்க எதுவுமே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது யூஎஃப்ஐ இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, ஏலியன்ஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி தகவலாம் பார்த்தா இதில் தான் வச்சுருப்பாங்க. இந்த நாசாலாம் இருக்காங்களே அவங்களாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் இதிலேருந்து எடுத்து யாராவது வெளியே அப்லோட் பண்ணால் தான் நமக்கு தெரியுமே. அது வரைக்கும் அதில் இருக்கா இல்லையான்னு எதுவுமே தெரியாது. நிறைய ஹேக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் வெப்லேருந்து எடுத்து போட்டுருவாங்க. நம்ம நார்மல் ஆன்லைனில் வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ தான் நம்மளுக்கே தெரிய வரும், ஓ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதா, இது மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா ரெட் ரூம்னு சொல்லுவாங்க. ரெட் ரூம்னா இப்போ யாருக்காவது பர்டிகுலர் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் பழி வாங்கணும், இல்லை யாரோ உங்களுக்கு பிடிக்கல, இல்லை யாரோ உங்களுக்கு யாரோ இருக்கோ அவங்கள நீங்கள் பைசா கொடுத்தீங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கொடுமைப்படுத்துவாங்க. அதான் ரெட் ரூம்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப மோசமானது இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கே நீங்கள் பே பண்ணி தான் உள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போது சன் மியூசிக் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். கீழே வந்து நம்ம டைப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, நம்மளுக்கு பிடிச்சது இந்த சாங் எனக்கு ஃபேவரெட்டு, வேறு ஒரு சாங் போடுங்க அப்படின்லாம் லைவில் பேசும்போது நம்ம கீழே டைப் பண்ணுவோம். உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்கள் பேரை பற்றி சொல்லுங்கள், அந்த மாதிரி கேட்போம். அது மாதிரி அந்த ரெட் ரூம்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா, அதை பே பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா கீழே வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி அந்த ஆளை சித்திரவதை பண்ணணுமோ இல்லை கொடுமை பண்ணணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அது மாதிரி உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் அதை மெம்பராக இருப்பாங்க. ஸோ யாரையாவது ஒருத்தரை வந்து பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. பிடிச்சிட்டு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரியே செய்வாங்க. நிறைய அதில் இருக்குது. பட் நம்ம அவ்வளோ இதுவாக போக வேணாம், டீப்பாலாம் லைட்டாக மட்டும் தெரிஞ்சுக்கலாம்.
உங்களுக்கு இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா ஹேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் உங்களால் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இப்போ நார்மலாக நீங்கள் வந்து கண்ட்ரி விபிஎன்லாம் நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ண பார்த்தீங்களா, ஆனால் இந்த டோரில் வந்து அதிலே விபிஎன்ஸ்லாம் இருக்கும். ஒரு 15 கண்ட்ரி கிட்டே இருக்கும். இப்போ நம்ம நார்மல் ப்ரௌசரை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேரெக்டாகவே காமிக்கும். இந்த பிளேஸில் இருக்கீங்க, நீங்கள் வந்து இப்போது தமிழ்நாட்டிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க, இந்தியாவிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க, பெங்களூர்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சம் லொக்கேஷன் வந்து காமிக்கும். பட் அதில் அப்படி காமிக்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சைன்ஸ் மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக பர்டிகுலராக நம்மளால் சொல்ல முடியாது இந்த இதில் இருந்து தான் இவங்க ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் இதில் காமிக்குதுன்னா அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகி வேறு ஒரு கண்ட்ரியில் உங்களுக்கு காமிக்கும். இதுக்காக நீங்கள் தனியாக விபிஎன் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ண வேணாம். இப்போ நம்ம நார்மல் வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதா இருந்தால் விபிஎன் நம்ம தனியாக யூஸ் பண்ணுவோம். இப்போது தமிழ் ராக்கெட்ஸே டவுன்லோட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக கூகுள் குரோம்லேருந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா என்ன வரும், உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணாது. ஸோ அதுக்கு நம்ம தனியாக ஒரு விபிஎன் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். பட் ஆனால் டோர் ப்ரௌசர் அப்படி கிடையாது. நீங்கள் டேரெக்டாகவே அதில் டைப் பண்ணி டேரெக்டாகவே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ யாராலையும் உங்களை ஈஸியாக வந்து கெஸ் பண்ண முடியாது. கெஸ் பண்ண முடியாதுன்னா உங்களை கண்டே பிடிக்க முடியாதுன்னு நான் சொல்லலை, டைம் எடுத்துக்கும் நிறைய. ஸோ நீங்கள் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் பண்ண நினைக்க வேண்டிய வேலையெல்லாம் அதில் பண்ணி முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு சர்வர் கூட நீங்கள் பேசுகிறீங்க. எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம், எதனா ஒரு சர்வர் ஏதோ ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கலாம். ஒரு பர்டிகுலர் கம்பெனி ஏபிசிடி இன்னும் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் இருக்க ஃபைல்ஸ், அதாவது சம் டேட்டாஸ் உங்களுக்கு வேணும். அந்த டேட்டாஸ் எடுக்கணும்னா நீங்கள் உடனேலாம் எடுக்க முடியாது. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஃபயர் வாலெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு அவங்களோட இதுவெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட சர்வர் கூட பேசிவிட்டு அதுக்கப்புறம் அதில் எத்தனை லிஸ்ட் இருக்குது, காலம் இருக்குது, டேபிள்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம செக் பண்ணுவோம். அதெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம உள்ளே போக முடியும். ஸோ உங்களுக்கு என்ன இப்போ பாஸ்வேர்டு இருக்கணும், இல்லைனா அட்மின் ஒரு ஃபைல் இருக்கும். அந்த அட்மின்குள்ளே போனீங்கன்னா அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் நிறைய இருக்கும். ஸோ அந்த யூசர் பாஸ்வேர்டெலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை டம்ப் பண்ணணும். ஸோ டம்ப் பண்ணுறது வந்து நீங்கள் உடனேலாம் பண்ணிட முடியாது. ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பிரேக் பண்ணி உள்ளே போகணும். பிரேக் பண்ணி உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உடனே நீங்கள் செஞ்சிடணும். ஏன்னா வித்தின் த 15 செகண்ட்குள்ளே நீங்கள் செஞ்சிடணும். ரீசன்னா அதோடய உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் வந்து யாரோ ஒருத்தங்க அன்அத்தாரிட்டியாக உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்களோட ஐடி, அதாவது ஐபி அட்ரஸ் இருக்கிறத வச்சு கெஸ் பண்ணுவாங்க. கெஸ் பண்ணுறது வந்து இந்த டோர் ப்ரௌசர் தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்க உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காட்டியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்காட்டி உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். இல்லைனா நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ டோர் ப்ரௌசர் வந்து சேஃப்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க வந்து டைம் எடுத்துக்கும். அவங்க கண்டுபிடிப்போ வந்து நார்மலாக கூகுள் ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறோன்னா இப்போ 10 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க ஹேக் பண்ணா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க. அந்த டோர் ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 hour ஆகும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 1/2 hour ஆகும். அப்போ உங்களுக்கு அதிகமான டைம் கிடைக்கும். ஸோ நீங்கள் பிளான் பண்ணிட்டு தான் எதுவாக இருந்தாலும் பண்ணணும், உள்ளே போகணும். அதுக்கு நான் உங்களை ஹேக்கிங்லாம் பண்ணணும்னு சொல்ல, ஜஸ்ட்டு எப்படி இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே அவங்க பிளான் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு உள்ள எந்த ஃபைல் எதில் இருக்குது, இந்த டேட்டாக்குள்ளே இதில் போகணும், இந்த செகண்டில் இதெல்லாம் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டே உங்களுக்கு என்ன டேட்டா வேணுமோ அந்த டேட்டாவை ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து பிளான் போட்டு வச்சுட்டு தான் உள்ளே போவாங்க. ஏன்னா அங்கே போய் நீங்கள் பிளான் போட்டிங்கன்னு வச்சிங்களேன், டைம் அவுட் ஆகிடுச்சுன்னா உங்களை வெளியே தள்ளி விட்டுரும். சர்வர் உங்களை வந்து வெளியே தள்ளி விட்டுரும். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போக முடியாது, மாட்டிப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டார்க் ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா சில இயர்லி பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. எந்தெந்த ஒய்ஃபை கேமராஸ்லாம் இருக்குல்ல அதில் இதில் பாஸ்வேர்டெலாம் வீக்காக இருக்குது, பாஸ்வேர்டே இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க வந்து அதில் அப்லோட் பண்ணி விட்டுருவாங்க. அப்லோட் பண்ணி விட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா கூகுள்லேயே அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணலாம். பட் அது மாதிரி பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு. ஏன்னா அடுத்தவங்க வீட்டு கேமராவை யூஸ் பண்ணுறது உண்மையிலே தப்பு தான். ஸோ அந்த மாதிரி யூஸும் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு எப்படி ஓப்பனாக இருக்கும் அதில் டார்க் வெப்பில். ஸோ ஆனால் நீங்கள் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் உங்களோட நார்மல் ப்ரௌசர் வச்சு போயிடக்கூடாது. ஸோ இந்த ட்ரோர் வச்சு தான் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகணும். ஏன்னா நார்மலாக போனீங்கன்னா உங்களை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து அங்கே கண்ணாமினான்னு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், ஃபோட்டோவாக இருக்கட்டும், ஃபைல்ஸாக இருக்கட்டும், எதையுமே ஷேர் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூகுள் குரோமில் போய் நம்ம பிஜிஏ வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிப்போம். பிடிஎஃப் வந்து வேர்டாக கன்வெர்ட் பண்ணுவோம்ல, ஃபைல் நம்மளோட ஃபைல் உள்ளே லோட் பண்ணி ப்ரௌசர்னு கொடுத்து. ஸோ அது மாதிரி நம்ம இந்த டோர் ப்ரௌசரை யூஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் வந்து லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட கம்ப்யூட்டரை ஹேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அங்கே கமெண்ட்ஸ் நிறைய ஹேக்கர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் தப்பாக எதுவும் பேசிட்டீங்கன்னா அவ்வளோதான், நீங்களே உங்களுக்கு செய்வினை வச்சுக்கிட்ட மாதிரி ஆகிடும். ஸோ பார்த்து அவங்ககிட்ட தான் பேசணும். ஹெல்ப் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு சம் ஐடியாஸ் ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. பட் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே செய்யக்கூடாது. அதாவது என்ன சொல்கிறேன்னா உங்களோட உண்மையான டீட்டெயில்ஸை எதுவுமே கொடுக்கக்கூடாது. எப்பவுமே ப்ரைவசி இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து நார்மலாக வந்து ப்ரௌஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து சம் இருக்கும். பட் இந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணும்போது உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஐபி அட்ரஸ்னால் ஒன்றும் இல்லை, இன்டர்நெட் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு டிவைஸுக்குமே ஐபி அட்ரஸ் கண்டிப்பாக இருக்கும். எதுக்கு ஐபி அட்ரஸ் கேட்டிங்கன்னா இது அந்த டிவைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் வேணும். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்கும். அதாவது ராஜேஷ் அப்படின்னா அவன் பேர் ராஜேஷ்னா அவனுக்கு ஒரு அடையாளம். அதே விக்னேஷ்னா இவனுக்கு ஒரு அடையாளம், விக்னேஷ் அவன் நேம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் இருக்கும்.
அது மாதிரி மேக் அட்ரஸும் இருக்கும். நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக போக வேணாம், லைட்டாக பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஐபி அட்ரஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வேறு ஏதோ ஒரு கமெண்ட் கூட போட்டுருந்தாருன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு ஓகே, மீதியெல்லாம் இதுவாக தான் இருக்குது. நம்ம அதை அப்புறமா பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நான் அந்த ஆனியன் ப்ரௌசரை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நான் அப்படியே யூஸ் பண்ணலான்னா யூஸ் பண்ணக்கூடாது. சில சேஞ்சஸ் பண்ணணும். செட்டிங்ஸில் கான்ஃபிகர்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் உள்ளே போகக்கூடாது. அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே போகணும். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் அட்டாக் வந்து நிறைய இதில் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதை பார்க்கலாம், நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். அதில் எப்படி நம்ம ஹேக் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதாவது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை எதுவாக வேணாலும் இருக்குன்னா அதில் எப்படி பாஸ்வேர்டு நம்ம கெஸ் பண்ணி போகிறது அப்படின்னு. உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் இன்னும் ஈஸியாக கெஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை அன்லாக் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட இந்த டூரை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.